கர்த்தர் நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இங்கே கூடி வந்திருக்கும் அனைத்து விசுவாச மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை பிஎம்சி கான்ஃபரன்ஸ் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி சாபத் சர்ச், ஹாப்பி சாபத். எனக்கு சொல்லிட்டீங்க நல்லா ஒரு சிரிப்போடு, புன் சிரிப்போடு. உங்கள் அக்க பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க, லெஃப்ட் சைட், ரைட் சைட், ஃப்ரண்ட், பேக்கு, எல்லாருக்கும் ஒரு ஷேக்கன் கொடுத்துட்டு ஹாப்பி சாபத் சொன்னீங்கன்னா எவ்வளோ அருமையான ஒரு நாள் அல்லவா? ஹாப்பின் போது நம்மளும் ஹாப்பியாக இருக்கணும், மற்றவங்க கூட நம்ம பகிர்ந்து கொள்ளணும். ஐ எம் வெரி பர்டிகுலர் அபவுட் டைம். எனக்கு டைம் லிமிட் சொல்லலை, இருந்தாலும் எனக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்தை நானே ஒதுக்கிக்குவேன். என்னுடைய மொபைலில் இப்போது 11:47 அப்படின்னு காமிக்குது. 11:45 வச்சுக்கலாமே. ஸோ 45 கரெக்டாக. ஐ வில் ட்ரை டு ஃபினிஷ் ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள். ஏன்னா மறுபடியும் நம்ம ஒரு சிறிய கூட்டமாக கூடி நமக்கு நாமே ஒரு உற்சாகப்படுத்தி கொண்டு எப்படியாக நாம் ஒரு ஊழியத்தில் நம்மை ஈடுபடுத்தி கொள்ளலாம் என்ற ஒரு முயற்சிகளை நாம் ஒரு தீர்மானத்தை எடுக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். இப்பொழுது நாம் சமயத்தை வீணாக்காமல் நேராக நம்முடைய விசேஷமான ஒரு செய்திக்கு கடந்து செல்லலாம். என்னுடைய இன்றைய செய்தியில் ஒரு வார்த்தை நான் எடுத்திருக்கிறேன். ஜஸ்ட் ஒன் வேர்டு, கிரேவிங். அந்த கிரேவிங்க்கு யாராவது மீனிங் சொல்ல முடியுமா தமிழில்? கிரேவிங், ஐ கிரேவ் ஃபார் தட், ஐ கிரேவ் ஃபார் திஸ் அப்படின்றமே. எக்ஸாக்டா? கரெக்ட். இந்த சர்ச் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. என்ன தெரியுங்களா? தமிழ் ஆச்சு, இங்கிலீஷ் ஆச்சு, கன்னடா ஆச்சு, ஹிந்தி, இப்போ இன்னும் பாக்கி இருக்கிறது தெலுங்கு, மலையாளம். அதுவும் இருக்கா பார்த்தீங்களா? அப்போ அதுலேயும் யாருன்னா பேசி முடிச்சிட்டாங்கன்னா ரொம்ப நல்லா. அவங்க அந்த சகோதரி ரொம்ப அருமையாக ஒரு பாட்டு பாடினாங்க. அது உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் என் மனசில் ரொம்ப அது ஆழமாக எடுத்துட்டேன். நம்முடைய ஒரு வாழ்க்கை பயணத்தில் ஆண்டவருடைய ஒரு சித்தம் இருக்குது. அவருடைய ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறார், அவருடைய அன்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் பாவங்கள் கரையிலிருந்து நாம் நீக்கப்பட்டு ஒரு சமாதானத்தோடு நாம் இருக்க வேண்டும் என்று ஒரு இன்னும் அநேக வார்த்தைகளை சொன்னார்கள். அது உங்கள் மனதில் நன்றாக பதிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அவங்க சொன்னாங்க, ஏக்கம். எப்படியாப்பட்ட ஏக்கம்? ஆசைன்னு சொல்லலாம். அது என்ன மாதிரி ஆசைன்னா அடங்கா ஆசைன்னு சொல்லலாம், பயங்கரமான விருப்பம்னு சொல்லலாம், ஆழ்ந்த விருப்பம்னு சொல்லலாம். அப்படியாக ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து நிற்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இச்சை எடுக்கணும்போது இல்லாத போகிறது ஒன்று, இந்த நாக்கு ருசி. எவ்வளோதான் இருக்கட்டும், எவ்வளோ கட்டுப்பாடுபடுத்தாலும் சொல்லுவாங்க, வயிறு நிரம்பி இருந்தாலும் இந்த கண் நிறையாதான். அதை சாப்பிட்ணும், இதை சாப்பிட்ணும், வயிறு நெறிஞ்சிருக்கும், ஸ்டமக் ஃபுல்லாக இருக்கும். பட் அந்த கிரேவிங், அந்த ஆசை, ஒரு ஆசை, அது எல்லாருக்கும் அது சாதாரணம். நம்மலாம் வி ஆர் நார்மல் பீப்புள் ஆன் திஸ் எர்த், இட் இஸ் ஃபைன். அந்த இச்சை அடக்கும் மிகவும் தேவைப்படுகிறது. ஏனென்றால் நாம் அப்படியாக அடங்காத ஒரு ஆசையினால் நம்ம இச்சை அடக்க இல்லாத பட்சத்தில் அது இதுன்னு நாம் உடல் ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் நாம் ஜாக்கிரதையாக பாதுகாக்க வேண்டியிருக்கிறது. அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் நமக்கு மிகவும் தேவை. ஒரு பேலன்ஸாக ஒரு லைஃப்பை மெயின்டைன் பண்ணனாக்கா ஹெல்தி லைஃப் ஸ்டைல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்படி இல்லாவென்றால் சேதம் நமக்குத்தான். ஆசை இருக்கும். சில டைமில் இந்த வயசானவங்களை பார்த்தீங்களா, சிறு பிள்ளைகளை பார்த்தீங்களா, தாய் தகப்பனர் என்ன சொல்லுவாங்க, இல்லை அது உனக்கு வேண்டாம், இது வேண்டான்னு ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க. இருந்தாலும் பிள்ளைகள் அடம் பிடிப்பார்கள். அது நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சமாக கொடுத்து நம்ம அது அவங்களுடைய அந்த ஆசையை நம்ம நிறைவேற்றுவோம். சின்ன சின்ன ஆசை நமக்கு நிறையா இருக்கிறது. இந்த நிரந்தரம் அல்லாத ஒரு உலகத்தில் நாம் இப்படியாக ஒரு விருப்பம், அடங்காத ஒரு விருப்பம், அடங்க முடியாத ஒரு ஆசை, ஒரு இச்சைக்குள் நம்மை நாமே ஒரு ஸ்லேவாக ஆக்கி கொண்டால் we are in the destruction. இந்த ஆசை இருக்குது. இன்னொரு மிகப்பெரிய ஒரு ஆசை நமக்கு வேண்டுமே. அது என்னவென்று பார்த்தால், ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட், கிறிஸ்துவுடைய வாழ்க்கை என்பது ஒரு நித்திய வாழ்க்கைக்கு ஒப்பந்தமாயிருக்கிறது, சார்ந்திருக்கிறது. அவர் கிறிஸ்டியன் லைஃப் இஸ் பேஸ்ட் ஆன் இட்டர்னல் லைஃப் என்பதை நாம் புரிந்து கொண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றிலும் நமக்கு ஒரு கோட்பாடு இருக்கும். we will have a certain limit in our life, we will have one boundary. இதுதான் என்னுடைய லிமிட், இதை தாண்டி நான் போகக்கூடாது, போனால்
If we go beyond the limit, we know the consequences. We have to face the danger. ஒரு ஸ்பீட் லிமிட்லேயே இருக்குது இல்லைங்களா? இல்லை நான் போகிறேன் அப்படின்னா அந்த ஸ்பீட் லிமிட் தான்னா டேஞ்சர் வில் அக்கர். ஸோ அப்படியாக பார்க்கும்போது ஸ்பிரிச்சுவல் லைஃப் கிரேவிங் நமக்கு இருக்கிறதா? as I told you, கிறிஸ்டியன் லைஃப் இஸ் பேஸ்ட் ஆன் இட்டர்னல் லைஃப் அப்படின்னு சொல்லும்போது அந்த இட்டர்னலுக்கு தேவையானது நம்முடைய நிரந்தர வாழ்க்கைக்கு தேவையான ஒரு ஆசை, ஒரு ஏக்கம், ஒரு தாகம், ஒரு விருப்பம், அடங்க முடியா ஆசை இருக்கிறதா என்று சற்று நம்மை நாமே கேள்வி கேட்டுக்கொள்ளும் பொழுது அதுக்குரிய ஒரு பதில், அதுக்குரிய ஒரு செய்தி தான் இன்றைக்கு நமக்கு கிடைக்கப் போகிறது. என்னுடைய இன்றைய டைட்டில் என்னவாக இருக்கிறது என்றால் ஆத்மாவின் ஏக்கம், கிரேவிங் ஃபார் ஸ்பிரிச்சுவல் லைஃப். அது இல்லை என்றால் இன்றைய தினத்திலிருந்து நாம் அதை கொஞ்சம் அதிகமாக அதில் ஈடுபடுத்தி கொண்டு அதுக்கு ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்க வேண்டும் என்று நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் நிரந்தரம் இல்லாத உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நிரந்தரமான வாழ்க்கை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஒரு தாகம் நமக்கு மிக மிக அவசியமாக கருதுகிறது. அந்த ஒரு பசி நமக்கு இருக்க வேண்டும் என்று தான் ஆண்டவரும் நமக்கு கூறுகிறார். அவர் சொல்கிறார் அல்லவா, அப்பத்தை வைத்து நீ ஜீவிக்க முடியாது, உனக்கு ஆண்டவருடைய வார்த்தை என்ற அப்பமும் தேவைப்படுகிறது என்று சொல்லும் பொழுது அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நமக்கு அந்த ஒரு ஏக்கம் தேவை. யாராவது தமிழில் சகோதரி கன்னடத்தில் வாசித்தார்கள், தமிழ் வாசிப்பா மிகவும் அருமையாக இருக்கும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் யாராவது வாசிங்களா? ஏனெனில் கொஞ்சம் உறக்கமாக, ஏனெனில் நற்கிரியைகள் செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு ஆயிடுச்சு. we have been created to do the good. தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். we are in his process. okay, already he has chosen, he has created and he has prepared also to follow his way and to do his work. இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குதா? இல்லை. அப்போது then we have to understand what is my responsibility, what is my duty. என்னுடைய பொறுப்பு என்ன, என்னுடைய கடமை என்ன என்ற ஒரு கேள்விக்கு பதில் உங்களிடமே இருக்கிறது. இப்போ நான் இந்த சின்ன பசங்களை கேட்டேன்னா, வாட் இஸ் யுவர் டிசைர், வாட் இஸ் யுவர் கிரேவிங்? கேன் எனிவன் டெல் வாட் இஸ் யுவர் சன்ஸ் நேம்? வாட் யூ ஆர் கிரேவிங் ஃபார் இன் யுவர் லைஃப் டு ஈட்? ஃப்ரீலி யூ டெல். பிரதர் பீட்டர் ஃபுல்ஃபில் இஸ் டிசைர். ஓகே, அது பசங்களுக்கு ஒரு சின்ன ஆசை. நான் நினச்சேன் அவன் எதுனா ஐஸ்கிரீம் சாக்லேட் எதுனா சொல்லுவான் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் அந்த ஆசையெல்லாம் ஆகிட்டுருக்குது அவருக்கு லைஃப்பில். அவர் ஒரு நான்வெஜ் கேட்டிருக்கிறாரு, அது வந்துட்டு அவர் தான் பார்த்து சொல்லணும். அது இருக்கும், பசங்களுக்கு இருக்கும். ஸோ ஓகே, இது சாதாரண நமக்கும் எல்லாருக்கும் இல்லை. இப்போ உங்களை கேட்டால் நீங்களும் சொல்வீங்க இல்லையா, சின்ன சின்ன ஆசை. அப்படியா இல்லாமல் நாம் இந்த உடல் ரீதிக்காக உணவுக்காக நாம் ஒரு ஆசை, ஒரு ஏக்கம் இருக்கிறது. அது போலவே நம் ஆத்மாக்களுக்கும் கவனம் தேவை, பசி உள்ளது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் இந்த பருவத்தில் சிறியதாக இருந்தாலும் சரி, மத்தியஸ்தராக இருந்தாலும் சரி, முதுவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய இந்த பருவத்தில் உங்கள் ஆத்மா ஏங்கிக் கொண்டிருக்கிறதா? என்னத்துக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறது? சற்று ஆராய்ந்து பார்த்து ஆத்மாவின் பசி எனக்கு தேவை என்பதை நீங்களே உணர்ந்து கொண்டு அதை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். இது ஆண்டவருடைய கட்டளையாயிருக்கிறது. காரணம், தேவனின் மகிமைக்காக நம்முடைய ஆத்மாக்களின் பசி ஏக்கம் திருப்தி அடைவது மட்டுமல்லாமல் தேவனின் மகிமைக்காக வாழ்வதற்கும் நாம் இதை நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு ஏக்கமாக ஏற்றுக்கொண்டு வேண்டும். என்றால் 3 அடையாளங்கள், 3 பாயிண்ட்ஸ் பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன். அந்த 3 பாயிண்ட்ஸை நீங்கள் நன்றாக உணர்ந்து கொண்டீர்கள் என்றால் அந்த ஆத்மா தாகம் என்பது தானாகவே உங்களிடம் அது கண்டடைந்தால் நீங்கள் உங்களை நீங்களே ஈடுபடுத்தி கொண்டு ஆல்ரெடி காட் ஹேஸ் கிரியேட்டட் மீ அண்ட் ஐ ஆம் ஹியர் டு டூ ஹிஸ் ஒர்க், ஹி ஹஸ் ப்ரிப்பேர்ட் ஃபார் மீ, ஹி ஹேஸ் அ பர்பஸ் என்று சொல்லி நீங்கள் உங்களே ஈடுபடுத்தி கொண்டு உற்சாகத்தோடு உங்களை நீங்களே
நீங்கள் என்கரேஜ் செய்து கொண்டு ஆழமாக இதில் நீங்கள் பணிபுரிவீர்கள். உலக பிரகாரமான இல்லாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் சற்று நம்மை சார்ந்து கொள்ள வேண்டும் என்பதே ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பாயிண்ட், அடையாளம். வாட் இஸ் மை ஐடென்டிட்டி? வி ஆல் ஹேவ் ஐடென்டிட்டி. என்னை இப்போ ஒரு இன்ட்ரடக்ஷன் பண்ணும்போது சொன்னார் இல்லைங்களா, ஒரு டீச்சராக இருந்தேன், இப்போ வந்துட்டு நான் ஊழியம் செய்கிறேன், அப்படி உங்களுக்கும் ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. அதெல்லாம் இந்த நிரந்தரமல்லாத உலகத்தில். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாட் இஸ் மை ஐடென்டிட்டி என்பது ஒரு கொஸ்டின் உங்களிடம் வரணும். ஏனென்றால் இங்கே ஜான் கால்வின் என்பவர் சொல்கிறார், சுய அறிவு இல்லாமல் தேவனை பற்றி எந்த அறிவும் இல்லை. இஃப் யூ டோன்ட் ஹேவ் யுவர் செல்ஃப் சென்ஸ் வாட் இஸ் யுவர் ஐடென்டிட்டி, யூ வில் நாட் நோ அபவுட் காட். அது பாருங்கள், அது எப்படி இணைக்கிறார் என்றால், தேவனை பற்றி அறிவு இல்லாமல் சுய அறிவு இல்லை. போத் ஆர் இன்டர்லாக்ட், interwoven, twin together. If you don't have your sense who you are, you will not know who is God. If you don't have the sense who is God, you will not know who you are. பார்த்தீங்களா? அப்போ உங்கள் ஐடென்டிட்டி எங்கே வருது சொல்லுங்கள்? ஆண்டவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இணைப்பை நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள் தெரிந்து கொண்டோம் என்றால் உங்களுக்குள் ஒரு கேள்வி எழும்பும். இப்பொழுது என்ன ஒரு கேள்வி? நான் யார்? sometime will ask who I am. அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், நற்கிரியைகளை செய்வதற்கும் அதற்காகவே நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவருடைய செய்கையை நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் என்று அப்போஸ்தலன் பவுல் எபேசியரில் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார். இதனுடைய கருத்து என்ன? இந்த ஒரு வசனத்தின் கருத்து என்ன? பிலீவர்ஸ், யூ ஆர் காட்ஸ் workmanship. Workmanship, another word, is a masterpiece. What is the exact meaning of masterpiece? தலை சிறந்த படைப்பு. So you have been chosen as a masterpiece. ஏதாவது ஒரு காரியம் செய்யும்போது அதில் நீங்கள் தான் மெயினாக தெரியுறீங்க. ஒரு தலை சிறந்த படைப்பு என்று ஒரு பொருள். நீங்கள் தேவனின் தலை சிறந்த படைப்பு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காகவே நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் சற்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதுதான் நம்முடைய ஒரு ஐடென்டிட்டி இருக்கும். we have lot of identity, status, பொசிஷன், பவர், வாட் நாட், அந்தஸ்து, அதிகாரம் எல்லாமே இருக்கும் இந்த நிரந்தர வாழ்க்கையில். நிரந்தரமல்லாத உலகத்தில் அது மாண்டு போய்விடும். ஆனால் நிரந்தரமான உலகத்துக்கு நமக்கு ஒரு ஐடென்டிட்டி வேணும் அல்லவா? அதை நாம் எப்படியாக நாம் கண்டுபிடித்து கொள்வது? நம்முடைய சாதனைகள், நம்முடைய ஸ்கில், எபிலிட்டி, டேலண்ட் எல்லாமே ஒரு நாள் மங்கி போய்விடும். it will wither away. We have to understand. அளவில்லாத ஒரு மதிப்பு இருக்கலாம், ஒரு பவர் இருக்கலாம், ஒரு தலாந்த் இருக்கலாம். இருந்த போதிலும் அடையாளம், ஆண்டவருடைய பார்வையில் நம்முடைய அடையாளம், மதிப்பு என்னவென்பதை நாம் அடிக்கடி கேள்விகளை கேட்டுக்கொண்டு நாமே இதை கண்டுபிடிக்க நம்மை நாமே உற்சாகப்படுத்தி கொள்ள வேண்டும். நமது அடையாளம் மற்றும் மதிப்பு பற்றி கேள்விகள் மீண்டும் வருகிற பொழுது நம்முடைய சிருஷ்டிகர்த்தர் என்ன சொல்கிறார் என்றால், இரட்சகர் என்ன சொல்கிறார் என்றால், நீயோ உறுதியான அடையாளத்தினால் உங்கள் அடையாளத்தையும் மதிப்பையும் வளர்த்து கொள்ள நான் உங்களை அழைக்கிறேன். He has given us a call, a divine call. ஒரு தெய்வீகமான அழைப்பை கொடுத்திருக்கிறார், ஒரு தெய்வீகமான ஒரு பொறுப்பையும் கொடுத்திருக்கிறார், ஒரு தெய்வீகமான செயல்களில் நாம் ஈடுபட வேண்டும் என்றும் அவர் எங்களை நம்மிடம் எதிர்பார்க்கிறார். அதற்காக நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்கிறோமா? நான் எந்த ஒரு திருச்சபைக்கு போனாலும் பார்ப்பேன் என்ன போட்டிருக்காங்கன்னு. நிறைய சபையில் போட்டுட்டாங்க பாருங்க, ஆமோஸ் 4:10 ஆயத்தமாக இருக்கிறாயா கேள்வி நாமே கேட்டுக்கொண்டு அதுக்கு பதிலும் நம்மிடம் தானே இருக்கிறது. ஸோ இப்பொழுது உங்களுக்கு அந்த ஒரு நீங்கள் யார் என்பதுக்கு ஒரு அடையாளம்
தெரிந்திருக்கும். அண்ட் யூ நோ யுவர் ஐடென்டிட்டி இல்லைங்களா? ஐடென்டிட்டி வந்துடுச்சு. இப்போ அந்த ஐடென்டிட்டி வந்தோட நம்ம என்ன பண்ணோம்? இப்போ வி நோ தட் வி ஆர் த சில்ட்ரன் ஆஃப் காட், வி ஹவ் கால் டு டூ ஹிஸ் ஒர்க் ஃபார் த டிவைன் கால் வி ஹவ் கால்ட் அப்படின்னு. இப்போ நெக்ஸ்ட் என்ன? வாட் இஸ் யுவர் இன்டிமெசி நவ்? உங்களுடைய நெருக்கம் எப்படியாக இருக்கிறது? அழைப்பு கொடுத்திருக்கிறார். ஹவு யூ ஆர் கோயிங் க்ளோசர் டு ஹிம்? ஹவு ஃபார் யூ ஆர் டிசைடட் டு வாக் வித் ஹிம்? நெருக்கம் எவ்வளோ இருக்குது? இவ்வளோ இருக்கா? 1000 மைல் நம்ம தூரமாக இருக்கலாம். ஒரே ஒரு சிங்கிள் ஸ்டெப் கம் பேக் டு காட். தட் சிங்கிள் ஸ்டெப் வில் மேக் எ கிரேட் டிஃப்ரென்ஸ் இன் யுவர் லைஃப். 1000 மைல் நம்ம கடந்து போயிருக்கலாம். ஒரே ஒரு டிசிஷன், என்னுடைய நெருக்கம் எப்படியாக இருக்கிறது, என்னுடைய இன்டிமெசி எப்படியாக இருக்கிறது என்று நீங்கள் சற்று திரும்பி பார்த்து ஆண்டவரோடு நீங்கள் போகப்படுற ஒரு ஸ்டெப் that will make a great impact. It will matter in your life so much. இங்கே கடவுள் ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றார், நீர் என்னோடு இணைக்கப்பட்டிருக்கிறாய். உங்கள் ஆன்மா இணைக்கப்பட நீங்கள் ஏங்குகிறீர்களா? You have been twinned with me. Is your soul is thirsting to twin with me, to be closer to me? இந்த கேள்விக்கு பதில் யோவான் 15:5. யாராவது சற்று வாசியுங்கள். நான் என்னெல்லாம் சொல்கிறேன்னா அந்த வார்த்தைகளெல்லாம் நீங்கள் வசனத்தை நீங்கள் குறிப்பிட்டு வச்சுக்கோங்க. வீட்டுக்கு போன பிறகு இந்த ஒரு ஆத்மா பசி, ஆன்மா ஏக்கம், ஸ்பிரிச்சுவல் கிரேவிங் இருக்க வேண்டும் என்று உறுதியாக நீங்கள் ஒரு தீர்மானத்தை செய்ய கடமைப்பட்டிருக்கிறீர்கள். இல்லை பிரதர், யோவான் 15:5. பார்த்தீங்களா எப்படியாக உங்களை இணைக்கப்பட்டிருக்கிறார் அவர். நீங்கள் நெருங்காமல் போனாலும் அவர் உங்களுக்கு இந்த ஒரு வசனத்தை கொடுத்து உங்களை அழைக்கிறார். அந்த அழைப்புக்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? நானோ திராட்சை கொடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். இல்லையானால் உங்கள் ஒன்றுமே செய்யக்கூடாது. ஸோ ஆர் வி இன் ஹெல்ப்லெஸ், யூஸ்லெஸ்? ஈவன் இஃப் ஸோ, வெறுமையாக இருக்கிறீர்களா? உங்கள் குறைகளெல்லாம் தீர்த்து உங்களை நிறைவாக்கி ஆவியன் கொடுக்கக்கூடிய கனிகளாய் உங்களை அவர் பக்குவப்படுத்த, தகுதிப்படுத்த அழைக்கிறார். தகுதி இல்லாதவர்களே படுத்தவே அவர் அழைக்கிறார். எத்தனையோ பேர்கள் மேதாவிகளாக விட்டாலும் தகுதி இல்லாதவர்களே அவர் அழைத்து தகுதிப்படுத்த அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? நாம் எதுக்கும் கொஞ்சமும் தயங்கக்கூடாது. டோன்ட் ஹெசிடேட். ஐ ஹாவ் நத்திங், யூ ஹாவ் நத்திங், நோ வரி. காட் வில் கிவ் யூ எவ்ரிதிங் and he will make you something and you can do anything through Christ, strengthened by his grace. Then boldly, courageously we can say, I can do all things through Christ who strengthens me. Let this be our experience, my dear believers in Christ. இப்போ நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறீங்க, இன்டிமெசி வந்துடுச்சு, அவரே சொல்கிறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? we have to have the thirst. அந்த ஆவிக்குரிய கனிகளை நாம் பெற்ற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது we will become more fruitful, we will become more useful. ஆவி கனிகளை பெற்று அதன்படி நடக்க கடமைப்பட்டிருக்கிறோம், நடத்தவும் கடமைப்பட்டிருக்கிறோம். that one you should know. We have to walk fruitfully and we have to make others also to walk fruitfully. This is your duty, responsibility. நிலைத்திருக்க வேண்டும். நீங்கள் அவரில் நிலைத்திருக்க வேண்டும், தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும். Always abide in me, I am in you. நாம் எவ்வாறு இயேசுவில் நிலைத்திருக்க முடியும்? கேள்விக்கு பதில், எப்பொழுதும் அவருடைய பிரசன்னத்தை தேடுங்கள். Are you ready? Always seek his presence in your life. He is there, always available. Are you available is the question. மத்தேயு 6:33 நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு
வசனம் இல்லைங்களா? முதலாவது ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடுங்கள், மற்றவை எல்லாம் அப்படியே வந்துடும். ஆமாம், மார்னிங் அம்மாவோட சொன்னாங்க. ஸோ we have to seek the kingdom of God first. அவங்க பேபிலோனை பற்றி சொன்னாங்க. இப்போ நம்ம இருக்கிற ஒரு சிச்சுவேஷன் பார்த்திங்கன்னா பேபிலோனுக்கு கம்மியாக ஒன்றும் இல்லை. பாவக்கரையில் அப்படியே முழுங்கி இருக்குது. இட் ஹஸ் பீன் இம்மர்ஸ்ட். த ஃபாலன் வேர்ல்ட் இஸ் இம்மர்ஸ்ட் இன் த சின். அப்போ நமக்கு எவ்வளோ ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா? லைஃப்பில் பொறுப்புகள் நிறையா இருக்குது நமக்கு அன்றாட வாழ்க்கையில். we have lot of responsibility. Schedule is hectic, whatever it may be. You may have 101 list. உங்களுடைய ஒரு லிஸ்ட்டில் இன்றைக்கி இருக்கும். இப்போ பாஸ்டர் எதுவோ போட்டு வச்சுருப்பார் அவருடைய லிஸ்ட்டில். இன்றைக்கி ஓய்வு நாள் இதுன்னு நீங்களும் போட்டு வச்சுருப்போம் இதுன்னு ஒரு 10 இருக்கும் நம்முடைய லிஸ்ட்டில். அந்த லிஸ்ட்டுக்கு நீங்கள் ப்ரையாரிட்டி நீங்கள் கார்டுக்கு கொடுங்க. உங்களுடைய அந்த லிஸ்ட்டு காரியங்கள் எல்லாமே ஆண்டோடைய சித்தத்தினால் நன்மையாக நடக்கும். அப்போ நீங்கள் ஆண்டோடைய காரியத்தில் ஈடுபடுவீங்க. எல்லாமே நேர்த்தியாக நடக்கும், எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். then you will be blessed and the work what you are doing that also will be blessed and you can prosper in your life for the glory of God. அதுக்காகவே நீங்கள் முதலாவதாக ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடுங்கள். ஃபர்ஸ்ட் give priority to God in life. Focus, rededicate, decide and determine that I do everything for the glory of God, and you see all your life work will be for the glorification of God. First point. இரண்டாவதாக அவரது வாக்குத்தத்தங்களை நம்புங்கள். இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அல்லவா? you have to be abide with him and he is with you and you ask in his name, he will give everything. All the things will be done. John 15:7 அதில் அப்படி தான் சொல்கிறார் ஆண்டவர். குறிப்பிட்டுக்கோங்க. அவரது வாக்குத்தத்தங்களை நம்புங்கள். தேவன் உங்களுக்கு அளித்த வாக்குத்தத்தங்களில் நம்பிக்கை வைத்திருங்கள். அப்பொழுது நீங்கள் உறுதியாக இருந்தீர்கள் என்றால் நீங்கள் கேட்கும் எல்லா மன்றாட்டுகளுக்கும் அவர் பதிலை கொடுத்து உங்கள் விண்ணப்பத்தை அவர் கேட்டு உங்களுக்கு நல்ல ஒரு மறு உத்தரவை தருவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மூணாவது பாயிண்ட், when you are intimated with him, அவருடன் நெருக்கமாக நடந்து செல்லுங்கள். இயேசுவுடன் ஒரு நெருக்கமான தனிப்பட்ட உறவை உருவாக்குங்கள். யோவான் 15:4. faith, in faith you have to connect to God. நீங்கள் நிலைத்திருப்பேன். எப்படியாக இருக்க வேண்டும் என்றால் ஈனோக்கை போல. we tell no, Enoch walk with God, but literally he did not held his hand and walked. he followed. அவரது எல்லாமே அவருடைய சாயல் படைக்கப்பட்டிருக்கிற நாமும் அவருடைய செய்களில் நம்மை நாமே ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்றே அவர் நம்மை சிருஷ்டித்து அவருடைய செய்களாகவே இருக்கிறோம் என்றும் நமக்கு உறுதியாக எபேசியர் 2:10 சொல்லி இருக்கிறார். அப்படியாக இருக்கும் பொழுது நாம் 2 கொரிந்தியர் 12:9 எல்லாருக்குமே தெரியும் அல்லவா? 2 Corinthians 12:9 his grace is sufficient. அவருடைய கிருபை நமக்கு என்ன போதுமானது. அப்போ அந்த அவருடைய கிருபை நமக்கு போதுமானது என்றால் அப்போ அவருடைய வல்லமை நமக்கு போதுமானது. நாம் பலனற்றவளாக இருந்த பொழுதும் அவருடைய வல்லமை நம்மை பலப்படுத்தும். அவரை சார்ந்து இருக்க வேண்டும். அவரை சார்ந்து இருக்கும் பொழுது பலவீனமாக இருந்தாலும் அவர் நம்மை பலப்படுத்துவார். he is our strength during our weakness. he is our promise during our doubtful situation, hopeless situation, helpless situation. his grace, his power is very very sufficient and essential part of our life. இனி எபிரேயர் 10:23 பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தால் நிலைத்திருங்கள், கடினமான காலங்களிலும் கூட உங்கள் விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள். எல்லாமே கை விட்டு போயிடுச்சு, எல்லாமே முடிந்ததே, ஒன்றுமே இல்லை ஏசப்பா அப்படின்னு ஒரு பதஷ்டமாக இருக்கிறீர்களா? கவலையாக இருக்கிறீர்களா? நத்திங் இஸ் தேர், நோ ஹோப்பா? டோன்ட் வரி. ஆண்டவர் என்ன சொல்ல? நிலைத்திருங்கள், விசுவாசத்தில் உறுதியாக இருங்கள். அது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் அஸ் எ கிறிஸ்துவன் இது ஒரு நமக்கு ஒரு போராட்டம், இது ஒரு சேலஞ்சாகவே நினச்சிக்கணும். நம்ம இந்த சேலஞ்சில், இந்த போராட்டத்தில் நீங்களும் நானும் ஜெயிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையே ஒரு போராட்டம், நல்ல
போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். நித்திய ராஜ்யத்தை அடைய, அது பங்கு பெற, வெள்ளங்கி முள்முடி அந்த நித்திய ஜீவ கிரீடத்தை பற்றி கொள்ள ஒரு நல்ல ஓட்டத்தை நாம் ஓட முன்னோக்கி நாம் செல்வோம், பின்னோக்கி நாம் பார்க்கவே கூடாது. என்ன கஷ்டம் இருந்தால் பள்ளத்தாக்கில் விழுந்தாலும் கூட ஆண்டவர் என்னை தூக்கி நடத்துவார் என்ற ஒரு விசுவாசம். எப்படியாப்பட்ட விசுவாசம்? மழை போல வேண்டாங்க, உங்களுக்கு மழை போல கஷ்டங்கள், துயரங்கள் எல்லாமே இருக்கும். வியாதி, சஞ்சலங்கள், வியாக்குலங்கள், பண கஷ்டம், நோ வரி அட்டால். கடுகளவு விசுவாசத்தில் நீங்கள் உறுதியாக இருந்தீங்கன்னா மழை போல பனி போல எல்லாவற்றையும் அகட்டி விடுவார். இந்த ஒரு வார்த்தையில் நீங்கள் உண்மையாக உத்தமராக இருங்கள். கிளைகளாகும், குடைகளாகும், வல்லமை உள்ளவர்களாகும் இணைத்திருங்கள். எப்படியாக நிலைத்திருக்க வேண்டும்? இப்பொழுது உங்களுக்கு ஒரு ஜாப், ஒரு ஒர்க், அமைதியான ஒரு இடத்தில், செக்குலர் பிளேஸ், சால்டிடியூட் பிளேஸ் நீங்களாக தேர்ந்தெடுத்து கொண்டு ஆண்டவரோடு இணைக்க வேண்டும். வை ஐ எம் டெல்லிங், ஈவன் ஜீசஸ் அவரும் அப்படி செய்தாங்களே இல்லைங்களா? He was connected with his heavenly Father at his weakness. Whenever he was weak, he knelt down in a secluded place, solitude place, and he connected with God and asked for the power and strength and courage and hope. அதைத்தான் ஆண்டவர் கேட்டார். அப்படியாக நாம் செய்கிறோமா? செய்ய வேண்டும். Even small children, you may have lot of responsibility, study, hectic work. You have some trouble, you have some problem with subject matter, no worries. Choose one place, a calm place, a quiet place. Connect yourself to God. Ask God. He will give, because God loves the little children. He is ready to embrace. In fact, he tells the elder folks, don't stop them. தடைப்படாதீங்க, என்னிடத்தில் வரவிடுங்கள். So God is embracing, he is ready to take you, mold you, passion you. You are little, but you are mighty, and you will be a great disciple in the days to come. Okay? God is calling you also. So அப்படியாக இருக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரிடத்தில் இணைக்கப்பட வேண்டும். இருக்கும், உலகத்தில் நிறையா நமக்கு இருக்கும், ஜாப்தாரிங்க இருக்கும், ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், பொறுப்புங்க இருக்கும், கடமைங்க இருக்கும். பதஷ்டம் அடையக்கூடாது. வாட் வி ஹாவ் டு கிவ் ப்ரையாரிட்டி. ஆண்டவர் எதை நமக்கு கூறுகிறார் என்பதில் நாம் நிலையாக இருக்க வேண்டும். அமைதியான நேரத்தில் அந்த பிரசாந்த கடலில் ஒரு வேர்டு, பிரசாந்தவாத ஸ்தலம், அமைதியான, அமைதி நிறைந்த, சாந்தமுள்ள, அப்படியாப்பட்ட ஒரு இடத்தில் நீங்கள் நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் நீங்கள் மன்றாடினீர்கள் என்றால் உங்களுடைய ஞானமும் உங்களுடைய அறிவும் உங்களுடைய வல்லமையும் இனி பெருகும். பெருகினால் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் உங்களுடைய பொறுப்பு என்ன, உங்களுடைய வாஞ்சை என்ன. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும். லூக்கா 10:41-42 நீங்கள் பார்க்குறீங்க. அங்கே 2 பெண்மணிகள். யாரை பற்றி பார்க்குறோங்க? மார்த்தாலும் மரியாளும். ஆண்டவர் யாரை பற்றி அங்கே பேசுகிறார்? யாரை பற்றி அங்கே கம்பேர் பண்ணி பேசுகிறார்? சொல்லுங்க. மேரி அண்ட் மார்த்தா. யார் பதஷ்டம் அடைகிறாங்க, யார் அமைதியாக இருக்கிறாங்க? அங்கே பார்க்கும் பொழுது மேரியோ ஆண்டோடைய பாதப்படியில் வந்து உட்காந்து விட்டார். மார்த்தாலோ பதஷ்டத்தோடு அவர் வந்திருக்கிறாரு, அவருக்கு அது செய்யணுமே, அவங்க வாய் மூடிட்டு அது செய்துட்டு வந்து உட்காந்து இருக்கலாம். அங்கே டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க அவங்க. பிகாஸ் ஷி வாஸ் ஸோ மச் வரிட் அபவுட் த வேர்ல்டி ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ என்ன சொல்கிறார் ஆண்டவர்? இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக அவள் கேட்கும் பொழுது, மரியாதை அனுப்புங்க அப்படின்னு கேட்கும்போது, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை வீட்டெடுப்ப நல்ல ஒரு பங்கை தேர்ந்தெடுத்து எடுக்கிறாள். அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? செய்யுங்க, கடமை இருக்குது. வீட்டுக்கு வரவங்களை உபசரிக்கணும். ஈவன் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஆல்சோ வி ஹேவ் டு டேக் கேர். காட் ஹஸ் டோல்ட். அவங்க என்னப்பா, அவங்க வெறும் வார்த்தையிலேயே தேன் சொட்டுற மாதிரி தேசி அப்படியே அமுச்சிட்டாங்க, ஒரு தண்ணி கூட கொடுக்கல. வேண்டாம், அப்படியாப்பட்ட ஒரு செயல்கள் நமக்கு வேண்டாம். செய்யலாம், ஆனால் அதற்கு நீங்கள் முதலிடம் கொடுக்காப்படிக்கு பேலன்ஸ் செய்யணும். இந்த போராடப்படும் உலகில் நாம் பதஷ்டம் அடையாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மோடு வந்திருக்கிறார், இணைக்கப்பட்டிருக்கிறார். நம்முடைய
பிரசனம் அவரோடு இருக்க வேண்டும் என்றால் அவருக்கு முதலிடம் கொடுத்து தென் யூ கேரி ஆன் வித் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்க அந்த ஒரு காரியத்தை செய்திருக்கலாம், டக் டக் டக்னு முடிச்சுட்டு வந்து உட்காந்துருந்தாங்கன்னா ஒந்த கிலோ இருக்காது. அவங்களும் செய்கிறது இல்லாமல் மேரி வேறு அனுப்புவீங்கன்னு கேட்டாங்க பாருங்கள். அங்கே தான் ஆண்டவர் பிடிச்சார் ஒரு பிடி. அப்போது மாறுதலுக்கு தேவை எதுன்னு ஆண்டவர் தெரியப்படுத்தி விட்டார். அப்படி தெரியப்படுத்தும் நமக்கும் ஒரு விஷயத்தை இங்கே தெரியப்படுத்துகிறார். அமைதியான ஒரு நிலையில் நாம் பக்தி நிறைந்தவர்களாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் வளர்ச்சி அடைய வேண்டும் எதிர்பார்ப்போடு அந்த அறிவு ஞானத்தை பெற்றபடி ஆண்டவருடைய கிருபையினால் அளிக்கப்பட்டிருக்கிறோம். விசேஷித்த ஜனங்கள், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், எந்த குறைகளும் எந்த கவலைகளும் இல்லாதபடிக்கு ஆண்டவருடைய விஷயத்தில் நாம் அதிகமாக கவலைப்பட வேண்டும் என்று ஆண்டவர் இங்கே மிகவும் தெள்ள தெளிவாக மார்த்தாளுக்கு தெரியப்படுத்துவதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் நீங்களும் நானும் புரிந்து கொண்டோமானால் ஆண்டவரிடம் நாம் மிகவும் நெருக்கமாக இருப்போம். நாம் யார் என்பதை தெரிந்து கொள்வோம். அவர் இன்டிமேசி வில் கம் அண்ட் வில் நோ அவர் ஐடென்டிட்டி. இப்போ கடைசியாக வாட் இஸ் அவர் நோக்கம், வாட் இஸ் அவர் பர்பஸ் இருக்குது அல்லவா? எல்லாருக்குமே ஒரு கடமை இருக்குது அல்லவா? we all have purpose in life. nobody is free without purpose. everyone has purpose. but தேவனுடைய அழைப்புக்கு, தேவனுடைய நெருக்கத்துக்கு, தேவனுடைய அந்த ஆன்மீகமான ஒரு வளர்ச்சிக்கு, அவருடைய அந்த அந்த ஆத்மாக்கள் வளர்ச்சி அடைய நம்முடைய நோக்கம் என்ன, நம்முடைய அழைப்பு என்ன என்று நாம் சற்று தெரிந்து கொள்ளுமானால் இப்பொழுது நாம் தெள்ள தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு இது என்னவென்றால், கடவுள் நமக்கு கிரியைகளில் செய்கள் மூலமாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நமக்கு எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார். நமக்கு நினைவு கூறுகிறார், நற்கிரியைகள் செய்ய வேண்டும். டிவைன் ஒர்க் வித் டிவைன் பவர் ஃபார் த டிவைன் காலிங் as a divine chosen people. So we should be filled with divinity, positivity. Then only we can have an intimacy with God and do His work and complete His plan. அவருடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்றால் நமக்கு இது மிகவும் தேவை. முன்னதாகவே அழைத்து இருக்கிறார். He has called us. ஸோ அந்த ஒரு ஏக்கம் நமக்கு இருக்கிறதா? அந்த ஒரு அதிகமான ஆசை நமக்கு இருக்கிறதா? அந்த ஒரு விருப்பம் நமக்கு இருக்கிறதா? ஆழமான ஒரு விருப்பம் இருக்கிறதா? ஆர் வி கிரேவிங் இஸ் எ கொஸ்டின் ஃபார் ஈச் ஒன் ஆஃப் அஸ். நாமும் ரட்சிக்கப்பட வேண்டும். அதற்காகவே ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டு அந்த ரட்சிப்பை நாம் நம்முடைய செயல்கள் மூலமாக நிறைவேற்கப்படவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாமும் ரட்சிக்கப்பட்டு நம்மால் அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டும். இதுவே நம்முடைய பெரிய சேலஞ்ச், பர்பஸ், பொறுப்பு. Specifically He has called each one of us. Everyone seated here, God has given call to each one of you. You have a purpose. I have a plan in your life. You have been created with a purpose. You have called for the purpose. So the divine call is given to each one of you. If you are ready, determined to accept this call so that you will accomplish His purpose in your life and you will be empowered. அவருடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டு நாம் அவருடைய அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் அந்த பயணம் செய்யும் பொழுது, அவருடைய செயல்களில் நாம் ஈடுபடுத்திக் கொள்ளும் பொழுது நாமே we will have great impact. அந்த இம்பேக்ட் என்னென்னு பார்த்தா ஒரு பயன், ஒரு பாசிட்டிவிட்டி, ஒரு நல்ல ஒரு இது நமக்கு இதாகும், நாம் உணர்வோம். அப்பொழுது நம்முடைய பொறுப்பு என்ன என்பது நாம் தெரிந்து கொண்டோமானால் we will know the responsibility and we will grow. இது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். லாஸ்ட்டாக நான் முடிக்கிறேன். நாம் தாயுடைய கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுத்து நம்மை தேர்ந்தெடுத்து விட்டார். This one you should know. No escape. He has chosen us from the mother's womb and He has called me. I have called for His purpose. அந்த ஒரு நீங்கள் அதை தெரிந்து கொண்டு ஆனால் எந்த ஒரு போராட்டத்திலும் நீங்கள் அழுத்தப்பட்டிருந்தாலும் அந்த போராட்டத்தை நீங்கள் மீண்டெடுக்கப்படுவீர்கள். இங்கே ஒரே ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லி நான் முடிச்சிடுறேன். என்ன மாதிரி ஒரு போராட்டங்கள், அழுத்தங்கள்,
what type of compress, a pressure, a tense life that you are entangled with, that you cannot come out of that அப்படின்னு பார்க்கும் பொழுது இங்கே ஒரு நான்சி என்ற ஒரு நபரை மிஷினரி பற்றி இங்கே ஒரு சுருக்க கதை இருக்கிறது. அந்த அம்மா சிறு வயதில் வளரும் பொழுதே, when she was growing as a child, she has seen the what to say, a terrible scenario while she was growing. Always father is such a anger man, abusing mother, child, so terrific, so angry man. So she was grown in that type of atmosphere. அந்த ஒரு சூழ்நிலையிலே அவங்க வளர்க்கப்படும் பொழுது அவங்க வாழ்க்கையில் எப்போவுமே ஒரு அழுத்தம், மன அழுத்தம், எப்போவுமே ஒரு டிப்ரெஷன். she was like a psychologically she was affected, that child Nancy. And only one time she was happy when she received her graduation. அந்த ஒரு டைமில் தான் அவங்க அந்த ஹாப்பினஸ் அவங்க உணர்ந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அவங்க விட்டு கொடுக்கவே இல்லை. விட்டு கொடுக்காமல் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க தெரியுங்களா? அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை, ஒரு அன்பு இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுதும் அவங்களுக்கு ஒரு வெறித்தனம், நான் ஏதாவது ஒரு பண்ணணும், ஏதாவது வாழ்க்கையில் முன்னே வரணும். டிகிரியில் நல்லா படித்தாங்க, அவங்களுக்கு அப்ரிஷியேஷன் கிடச்சிச்சு, யூ ஆர் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட் சொல்லும்போது அவங்களுக்கு அப்போவே அவங்களுக்கு ஒரு இதாகிடுச்சு, பொறுப்பு வந்துடுச்சு. ஐ ஹவ் பிகம் எ பெஸ்ட் சைல்ட் தோ தேர் ஆர் ஸோ மச் ப்ரெஷர் இன் மை ஃபேமிலி. அங்கே ரொம்பவே சைக்காலஜிக்கல் இம்பேக்டாக இருக்குது. இருந்தாலும் சாதனை செய்ய வேண்டும் ஒரு வெறித்தனமாக அவங்கள ஈடுபடுத்தி கொண்டு வாழ்க்கையில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த எபிசேரி 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை அவங்க எடுத்துக்கினாங்க அவங்க வாழ்க்கையில். ஐ ஹவ் பீன் சோசன், ஐ ஹவ் பீன் கால்டு, ஐ ஹாவ் டு டூ அப்படி அதை ரொம்ப அவங்க எடுத்துகிட்டு அவங்க திசையை திருப்பிட்டு ஆண்டவருக்கு படைக்கப்பட்ட ஒரு இதில் நான் ஆண்டவருக்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன், மனமகிழ்ச்சியாக ஒரு அமைதியான வாழ்க்கை நானே சரி செய்து கொண்டு அநேக காரியங்கள் நான் செய்ய வேண்டும், நற்கிரிகளை செய்ய வேண்டும் என்று அவர்கள் ஒரு திடமான ஒரு உறுதியை எடுத்தார்கள். இன்றைய தினத்தில் அவர்கள் என்ன செய்கிறார் என்று பார்க்குமானால், ஆண்டவருடைய அருளால் நான்சி இப்பொழுது ஒரு சர்வ தேச பேச்சாளர், பிரீச்சர், எழுத்தாளர், தொகுப்பாளர், மேலும் அவர் உலக தேவாலயங்களுக்கு தலைமை தாங்கி பணிபுரிகிறார். she is a writer, author and she is even பப்ளிசிட்டி செய்யக்கூடிய ஒரு அப்படின்னா இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறேன்னா, கிறிஸ்து இயேசுவின் நாள் வரை அதை நான் செய்ய வேண்டும் என்று உறுதிமொழியை எடுத்திருக்கிறார்களாம். நல்ல வேலையை செய்ய வேண்டும் என்று. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். ரீட் பிலிப்பியர் 1st chapter 6th verse please. I am going to conclude. நல்ல வேலையை அவர் தொடங்கியிருக்கிறார், உண்மை உள்ளவராக இருப்பார் என்று ஒரு உறுதிமொழி எடுத்திருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தங்கள் தொடர்ந்து நான் நடக்குவேன் என்று நம்பியிருக்கிறார். என்ன சொல்லுதுமா பிலிப்பியர் 1:6 being confident of this very thing that he which hath begun good work in you will perform it until the day of Jesus. அவர் தொடங்கிட்டார். Yes, started with you, only now you have to continue and complete. You have to continue and complete, don't stop. கன்க்ளூஷன் வரலாமா? கன்க்ளூஷன் வரும்போது இப்பொழுது எப்படி நான் கண்டினியூ பண்ணணும்ன்றதுக்கு இன்னொரு உற்சாகமான ஒரு வார்த்தை. மோசே ஒரு லீடராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் இருந்தால் போதிலும் அவருக்கு அநேக சஞ்சலங்கள், கஷ்டங்கள், துயரங்கள், சோதனைகள், டிசப்பாயின்மெண்ட். இஸ்ரேல் ஜனங்கள் நடத்தும் போது என் கையில் முடியலன்னு கூட சொல்லிட்டாரு. அப்போ அவர் ஆண்டவர் நோக்கி ஒரு ஏக்கத்தோடு, ஒரு தாகத்தோடு, ஒரு பசியோடு, ஒரு கிரேவிங்கோடு, ஒரு ஆவிக்குறியில் வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அவர் ஒரு வார்த்தை கேட்குறாரு. என்ன கேட்குறாரு தெரியுங்களா? அது எங்கே இருக்குதுன்னு பார்க்குமானால் அவர் ஒரு வார்த்தை, ஆழமான ஒரு டீப் ஏக்கம் தெரியப்படுத்திக் கொள்கிறார். அவர் கேட்கும் பொழுது இங்கே எழுஞ்சி வைட்டு என்ன சொல்கிறாங்கனாக்கா, யாத்ராகம் எக்ஸடஸ் 33:18 வாசிங்க, முடிச்சிடலாம். யாத்ராகம் 33:18 என்ன இருக்குதுங்க? எக்ஸடஸ் சீக்கிரமா. அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தரலும் என்றார்.
அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? என்ன சொல்கிறாரு? 14வது படிங்க, அப்படியே 14வது படிங்க, 33 14 படிங்க. இப்போ நீங்கள் இந்த கேட்குற கேள்விக்கு அவர் உங்களுக்கு பதில் சொல்கிறாரா? அப்போ மோசே போல நீங்கள் வாஞ்சியா உள்ள இருக்கிறீங்களா? மோசைக்கு அவர் எல்லாமே சொன்னார். உன்னுடைய திக்குவாக இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன், நான் உனக்கு நடத்துகிறேன், உன் வாயிலிருந்து நான் என்னுடைய வார்த்தைகள்னாலும் உன் நடத்துவேன்னு சொன்னார். அவ்வளோ ஒரு நம்பிக்கை விசுவாசத்தை அவர் அழைத்து அழைப்பிக்கொண்டு போனான். எவ்வளவோ கஷ்டங்கள் பாடுகள். அந்த கானான் தேசத்துக்கு ப்ராமிஸ் லேண்டுக்கு எல்லாருமே போக முடியல. ஒரு சில பேர் தான் எல்லாம் மாண்டுப்பட்டாங்க 40 வருட காலத்தில். இன்றைய அழைப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த கானா தேசம் அவர் வாக்கு கொடுத்த தேசம் நமக்காக ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆயத்தப்பட்டு கொண்டு இருந்தாலும் மற்றவர்களை ஆயத்தப்படுத்த நம்ம வாஞ்சையாக இருக்கிறோமா? அந்த ஒரு வாஞ்சை நம்மில் காணப்படுகிறதா? கிறிஸ்துவில் நம்முடைய அடையாளத்தை நாம் புரிந்து கொண்டுமானால், அவருடைய நோக்கத்தை அறிந்து கொண்டுமானால், அவருடைய நெருங்கி வாழவும் அவருடைய நோக்கத்தையும் அவருடைய திட்டத்தையும் நாம் செய்ய வாஞ்சையாக உள்ளவர்களாகவே நாம் காணப்படுவோம். இப்படியாக பிரியமானவர்களே, நீங்கள் ஒரு தெய்வீகமான ஒரு பணிக்கு நீர் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டீர்கள். இப்பொழுது நீங்கள் நற்குணங்களோடு நல் வழியிலே நற்கிரியைகள் மூலம் ஆண்டவருடைய நற்செய்தியை பரப்ப அழைக்கப்பட்டீர்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். Walk in the good way, in a righteous way, in a right way, to do the right things with right conduct and spread the good news with good work. இதை நாம் புரிந்து கொண்டுமானால் மோசே போல வாஞ்சை உள்ளவர்களாக கேளுங்கள், உம்முடைய மகிமை எனக்கு காண்பிப்பீர்களா ஆண்டவரே? அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு பதில் தருவார். என்னுடைய சமூகம் உன் முன்பாக செல்கிறது, நீ என்னை பின்தொடர்ந்து வா. நாம் ஆண்டவரை பின்தொடர்ந்த பிள்ளைகளாக நாம் காணப்படும் பொழுது நம் பின்னார் there will be so many. When we are follower of God, we will become so equipped, so empowered to lead the flock. So many will be following us. So let us follow God and let us make others also to follow God. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் உங்களுடைய ஐடென்டிட்டி என்ன, உங்களுடைய இன்டிமேசி என்ன, உங்களுடைய பர்பஸ் என்ன, உங்களுடைய கான்ட்ரிபியூட் என்ன. இப்படி தெரிந்து கொண்டீங்களா? So you will be walking always in the right way and doing right things with right conduct and spreading the good news. நற்செய்தியை நற்குணங்களோடு நல்வழியிலே நற்கிரியைகள் மூலமாக நாம் பரப்ப கடமைப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ ஆல்வேஸ் பி பாசிட்டிவ், திங்க் குட், டூ குட் அண்ட் ரிமைன் குட். இந்த ஆசீர்வாதமான ஒரு சுவிசேஷத்தை நீங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் தாமே உங்கள் அனைவரும் பக்குவப்படுத்தி தகுதிப்படுத்தி வல்லமையினாலும் அவருடைய கிருபையினாலும் உங்களை முடிசூட்டி அழைத்திருக்கிறார். அந்த அழைத்த அழைப்புக்கு நீங்கள் ஆம் என்று சொல்லி அவருடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டால் நீங்களும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாகவே இருப்பீர்கள். Be blessed and be a blessing. May God bless each one of us. Praise the Lord. Hallelujah. Amen.